ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு ஆக்ஷன் டிராமாவா வெளியான ஜூனியர் படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் தன்னுடைய லைஃப்ல நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காரு. இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா இவர் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாரு. அவரோட டெய்லி லைஃப்ல இவரும் ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாரு. ஹீரோ ஒரு கார்பரேட் கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்றாரு. அப்ப அந்த கம்பெனில சிஇஓ ஆக இருக்க ஜெனிலியாவை பாக்குறாங்க. முதல் சந்திப்பிலே உங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகுது. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல ஹீரோக்கு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை என்ன, அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஹீரோவான கிரட்டி ரெட்டி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் யங் ஆக்டரா இருக்காரு. இவருடைய முதல் படம் இது. இருந்தாலுமே முதல் படம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு எந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ற மாதிரியான ஒரு படமா தான் இதை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பொலிட்டிஷியன் பையனா சும்மாவா இந்த மாதிரி தான் இருக்கும் லான்ச்லாம். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவே நடிச்சிருக்காங்க. ஹர்ஷா சமுடு வர சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு காமிக் ரிலீஃபா இருந்துச்சு. இந்த படத்துல புதுமை அப்படின்றது எதுவுமே இருக்காது. பிரெடிக்டபிளா நீங்க ஆரம்பிச்சு முடிய வரைக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கெஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல வர காட்சிகள்லாம் என்டர்டெய்னிங்கா இருந்தாலுமே அதே நேரத்தில் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் தரதான் செய்யுது. ஸ்ரீலீலா வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க சுத்தமா காணாம போயிடுவாங்க. ஜெனிலியாக்கும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் இல்ல. அவங்களுடைய ரோல் இந்த படத்துக்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த படம் எல்லாத்தையும் எடுத்து அதை பட்டி டிங்கரிங் பண்ணி மறுபடியும் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். படத்துல இருக்கிற சில எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அடர்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜூனியர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.25 out of 10.